அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம ஐரோப்பாவுடைய ஒப்பந்தம் அடுத்த லெவலில் போயிருக்கு. அது இல்லாமல் ஐரோப்பா கிட்டத்தட்ட அமெரிக்கா கிட்டேருந்து பிரிஞ்சு வர மாதிரிதான ஒரு சூழ்நிலையை இந்தியா உருவாக்கிட்ட மாதிரி அமெரிக்கா தனது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்காங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள். இன்று இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிலவரத்தை ட்ரம்ப் மறுபடியும் ஓப்பனாக மிகப்பெரிய ஒரு பகீர் ஸ்டேட்மெண்ட்டு, திடீர் தகவல்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த பகீர் திடீர் தகவல்களை பார்க்குறோம். அதில் சிரியாவுக்குள்ள தகவல், அப்புறம் உக்ரைனுடைய தகவல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் பதிவு நேற்றே ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு சைல்டிஸ்ட் பிஹேவியர். என்ன அப்பான்னு கூப்பிட்டுட்டு அங்கே அம்மான்னு அவங்கள கூப்பிட்டுட்டு அங்கே கதறிட்டு இருக்கிறாங்க. பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைகள் நீங்களாம், நான் திண்ணையில் நடக்கும்போது என் கையை பிடிச்சி வளர்ந்தவங்க நீங்களாம், என்ன போய் பெருசாக எங்களோட வளர்ந்துட போகிறீங்கன்ற மாதிரி ஒரு வைத்தறிச்சலை பார்க்க முடிஞ்சது. நான் நிறைய தடவை நம்ம வீடியோ பதிவில் நம்ம சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் என் சொந்தக்காரர், நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் அதாவது ட்ரம்ப் அவர்கள் இந்த நாடுகளுக்கு வரி விதிக்கிறது ஒரு வகையான ஒரு ஃபோர்ஜரி, உலகத்தை ஏமாத்துறாரு, ஷேர் மார்க்கெட்டை ஏமாத்துறாரு, அது ஒரு ஃபிக்ஸ்டாக எனக்கு தெரியுது அப்படின்னு நான் தொடர்ந்து குற்றச்சாட்டு, எத்தனை எனக்கு பத்திரிகைகள் இது முன்வைக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அவர் வெளிப்படையாகவே அவங்களுடைய ஒரு முக்கிய மீட் ஒன்று கலந்துக்கிறாரு. அதில் அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் நீங்களே பாருங்கள். ஐ மேட் எ லாட் ஆஃப் பீப்புள் ரிச், ஐ ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் சொல்கிறாரு. மறுபடியும் நான் ரிச் பண்ணுவேன், ஐ காட் எ லாட் ஆஃப் பீப்புள், ஐ டோன்ட் லைக் அட் ஆல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதாவது அவங்களோட ஒர்த்து இப்போ இருக்கிறத விட டபுளாக மாறி இருக்குது அப்படின்றார். ஒரு சிம்பிள் லாஜிக்கை அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நிறைய நாடுகள் ஒரு நாட்டில் நிறைய ஷேர்லாம் வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா மீது வரி விதிக்கிறார் அப்படின்னா அவர் முன்கூட்டியே, அதாவது ஒரு நாளைக்கு முன்பே சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஷேர்லாம் பெரும்பாலும் செல் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹை ரேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வரி விதிக்கிறன்னு அடுத்த நாள் வரி விதிச்சார்னா ஃபுல்லாக அடின்னு அடி வாங்கிடும். அடி வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த ரொம்ப கீழ் ரேட்டுக்கு போய் வாங்க சொல்லுவாங்க, வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வரியை ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லி மறுபடியும் பீக்குக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா நாடுகள் மீதுமே மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டை கேலி கூத்தாக்கு ஆக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து. இது தொடர்ந்து அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் ஒரு 15% வரி விதிச்சார் பார்த்தியா அப்போ இருந்து எல்லா நாடுகள் மீது வரி விதிக்க அந்த நாட்டோட பங்குகள், அந்த நாட்டு நிறுவனோட பங்கெல்லாம் பெரிய அடி, ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறது, மறுபடியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறதுன்னு சொல்கிறது, மறுபடியும் உயர்றது. இப்போ நேற்று கூட அந்த வேலையை பண்ணார். இப்போ எல்லா நாடுகளும் அவங்ககிட்ட டீல் ஏற்படுத்திட்டாங்களா? கிடையாது. ஆனால் தென்கொரியாவை குறிப்பிட்டு அவங்க என்கிட்ட டீலுக்கு வரல, அதனால் 15% 25% வரி விதிக்கிறேன் அப்படின்னே மறுபடியும் அவங்க ஷேர் அடி வாங்கும். அப்போ இது எல்லாமே ஒரு கேம்பிளிங் மாதிரி, ஒரு ஏதோ ஷேர் மார்க்கெட்டை கேலி கூத்தாக்கி வச்சுருக்கிறாங்க. பட் இதெல்லாம் யாருங்க கேட்கணும்? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் இதெல்லாம் கேட்கணும். இது மாதிரி நீங்கள் வரி போகிறது தான் தோன்றித்தனமாக, அதுவும் ஒரு அதிபர் மொத்தமாக ஒரு பாட்டுக்கு ஒரு ட்விட்டில் போடுறதுனால வரி ஏற்றுறேன்னு சொல்கிறது, அது என்ன வகையான லாபம்னு எனக்கு புரியல. ஒரு நாட்டின் மீது வரி ஏற்றுறோம் அப்படின்னா அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஆனால் இவர் பாட்டு எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிவிட்டு வரி ஏற்றுறன்ற பேரில் அங்கே ஷேர் மார்க்கெட்டை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறாரு தெரியல. அதனுடைய விளைவு இன்றைக்கி கூட பாருங்கள், தங்கத்தோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறி வச்சுருக்கு. என்றைக்கு இது அவங்க அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணி எல்லா நாட்டையும் ஒன்றுமில்லா பண்ணுறாங்களான்ற ஒரு பயமும் பதற்றமும் வந்துருச்சு ட்ரம்ப் அவர்கள் பண்ணுறதை பார்த்தோன்னா. ஏன்னா இப்போ கோல்டோட விலை அது பாட்டு கண்ணா பின்னான்னு ஏறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,22,000 பக்கம் வந்துருச்சு. 24 கேரட் தங்கம், 22 கேரட்டு சம்திங். இப்போ திடீர்னு இவங்க சென்ட்ரல் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணி கடன் குறைக்க ஆரம்பித்தாங்கன்னா, இதை நம்பி கடன் கொடுத்துருக்கக்கூடிய நிறைய பேங்க்கு, இதை நம்பி நிறைய ஒவ்வொருத்தர கடன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கொடுத்த கடனை விட கோல்டு ரேட் ரொம்ப குறைய ஆரம்பிச்சதுன்னா எல்லா நாட்டுடைய பேங்கிங் சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அது வேறு விதமாக இருக்கும். ஸோ இதை எல்லா நாடுகளும் தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதோ அப்படின்னு ஒரு பதற்றத்தோடு கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. குறிப்பாக தங்கத்தோட விலை
வெள்ளியோட விலை அது தேவைக்கேற்ப மாறுதுன்றாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சம்திங் பிடிப்படலை எனக்கு. இந்த தங்கத்தோட வேலை மட்டும் சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது எனக்கு, அந்த கால்குலேட் மட்டும்ன்றது. ஒரு கூடுதல் பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்க போதோ தெரியல. இப்போ நம்ம ஐரோப்பா இந்தியா விவகாரம் பார்த்தோன்னா, ஐரோப்பாவுடைய தாய் கல்வியாக இருந்தவர்கள் இந்தியாவுடைய தாய் கல்வியாகவே மாறிவிட்டார். யார்? தீப்பெரி திருமுகத்தோட தங்கச்சி உரசல்லா வண்டர்லியான். ஆனால் நம்ம பாட்டியாகவே மாறிட்டாங்க. யார்? அதாவது நம்மளுடைய கதர் சட்டைகள்லாம் அணிந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம இந்தியாவுடைய பெருமைகளையும், இந்தியாவுடைய மேத்தமெட்டிக்ஸ் தான் அங்கே உலகம் முழுவதும் இந்தியாவுடைய அஸ்ட்ரானட், அப்போ இல்லாமல் எங்கள் ஐரோப்பானுடைய அடுத்தடுத்த ஒரு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உறுதுணையாக இருந்தது. ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய பாடல்களை நினைவுபடுத்துகிற விதம், அப்புறம் அவர் அணிந்த காட்டன் உடைகள் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி, இந்தியாவுடைய பெருமைகளை பிரதிபலிக்கிற மாதிரி நான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதும் சரி. அப்புறம் ஐரோப்பாவுடைய கவுன்சிலுடைய தலைவர் அந்தோனியோ கோஸ்டா அவர்கள், நான் இங்கேருந்து கோவாவிலிருந்து போனோம் தான், இந்தியர் அப்படின்றதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்லாம் சொன்னார். இப்போல்லாம் பெருமைப்படுறது கரெக்டு தான், பட் கொஞ்ச நாளைக்கு முன்பு நீங்கள் தான் வரி போட்டீங்க அப்படின்றத நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இங்கே வரதுனால நீங்கள் பேசுகிறீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன் நான். அதனால் இந்தியா மற்றும் ஐரோப்பா ஒன்றிய நாடுகள் நம்பகமான மிகச்சிறந்த கூட்டாளிகள் என்பதை இந்த உச்சி மாநாடு உலகிற்கு உறக்க சொல்கிறது. வர்த்தகம், பாதுகாப்பு, இருதரப்பு மக்களிடையே உறவுகள் புதிய அத்தியாயத்தை நம்ம தொடங்கியுள்ளோம். மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்ற முறையில் ஐநா சாசனத்தை பாதுகாக்கும் பொறுப்பு நம்மளுக்கு உண்டுன்றாங்க. ஏன்னா நேற்று இந்தியா ஐநாவை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஐநா ஒரு டம்மி, வெளிப்படையாகவே நம்முடைய தூதர், ஐநாவுடைய தூதர் ஐநா டம்மி பீஸ் ஆகிட்டீங்க, தீர்க்க வேண்டிய பிரச்சனை எதுவுமே தீர்க்காமல் வளர்த்து கொண்டு இதுக்கப்புறம் ஏன் நீங்களாம் உறுப்பினராக எங்களை வச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் செயல்படுறீங்கன்றது யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்றாங்க. ஐநாவை ரொம்ப டம்மி ஆக்கிட்டாங்க. அது யார் இது டம்மி ஆக்கினது? அமெரிக்கா டம்மி ஆக்கிட்டாங்க. வீட்டோன்ற ஒரு பவரை கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறதே வேஸ்ட். அந்த ஐநாவு இருக்கிற பவரோட நம்ம ஊர் நாட்டாமைக்கு பவர் அதிகம். ஆலாமரத்தை அடியில் இப்படி சொம்பில் எச்சையை துப்பிக்கிட்டு கொடுக்குற தீர்ப்பே பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கெல்லாம் வீட்டு அதிகாரத்தை கொண்டு தடுக்க முடியாது. அங்கே அந்த அளவு கொடுத்துருக்காங்க. நம்மள சின்ன கவுண்டர் படத்திலே பார்த்துருக்குறோம் எப்படி ஏற்பட்ட தீர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாட்டாம படத்திலே பார்த்துருக்கோம்ல, பயங்கரமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது என்பதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். கனடாவை என்ன சொல்கிறாங்கன்னா, கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் 17,500 கோடி மதிப்பில் யுரேனியம் விநியோகம் கையெழுத்திட வாய்ப்பு. இந்தியாவுடன் அணுசக்தி, எண்ணெய், எரிவாயு, சுற்றுச்சூழல், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகிய துறைகளில் கல்வி மற்றும் கலாச்சாரம் தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகுதுன்றாங்க. இன்னைக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கனடா இவ்வளோ தடைகள் எல்லாம் தாண்டி தனது ஜிடிபியில் 7% வளர்த்திருக்காங்க. இது பெரிய அச்சீவ்மெண்ட். அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பார்த்து வளர்ந்த பசங்க, நாங்கள் ஃப்ரீ கொடுக்கறனால தான் நீங்கள் வளர்றீங்க, நீங்களாம் ஒன்றுமேல டம்மி பீஸுங்களே அப்படின்னு சொல்ல. ஆனால் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏன்னா ட்ரம்ப் வந்ததுலேருந்தே தடை தான் கனடாவுக்கு, அதையெல்லாம் தாண்டி இவங்க வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்வது என்பது அமெரிக்கா இல்லாமல் உங்களால் தனித்து இருக்க முடியும் என்றதையும், கனடானுடைய சமீபத்தில் மூவ் எல்லாமே ஒவ்வொரு நாடுகளாக அமெரிக்காவை விட்டு விலகி செல்கிறது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சான்று. ஐரோப்பா விலகிடுச்சு, கனடா விலகிடுச்சு, இன்னும் ஒரு சில நாடுகள் மட்டுமே இருக்குன்றதை ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். குடியரசு தின உரையில கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சீனா கூட டிராகனும் யானையும் இணையணும், 2 பேரும் ஒன்றா நண்பர்களாக இருக்கணும் அப்படின்மா சொன்னாங்க. பட் இது எந்த அளவுக்கு வார்த்தைகள் வேறு செயல்பாடு வேறு, அதை நம்ம சீனா எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் டவுட்டாக வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் அமெரிக்கா இன்னொரு வழியில் பார்த்துட்டாங்க. ஏன்னா தைவான் விவகாரத்தில் சீனா ரொம்ப பொறுமை காக்கிறதுனால இது ஒன்றும் பயப்பிள்ளைங்க செட்டுக்கு வரமாட்டாங்க, ஏதாவது தடையை கிடையே போடலான்னு பார்த்தாங்கன்னா இப்போ அடுத்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிலிப்பைன்ஸில் ஒரு டிஸ்பியூட்டட் தீவு ஒன்று இருக்குது, ஷோயல் தீவுன்னு சொல்லிட்டு. அந்த தீவு இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. சாரி, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா தப்பாக சொல்லிட்டேன், மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. பிலிப்பைன்ஸ் கொஞ்சம் கிளைம் பண்ணுறதுனால என்னாச்சு அப்படின்னா, இப்போ மறுபடியும் அமெரிக்கா ஓடி அந்த இடத்துல ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு. சரி, தைவான் விவகாரத்தில் தான் அமைதியாக இருக்கீங்க சீனா, எங்கேயாவது எதாவது வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஏதாவது ஒரு நாடு பகடைக்காயாக ஆக்கணும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யார்? பேப்பர் ட்ராகன். அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டாங்க, ஏதோ அதான் வரன்னுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்கிறது கூடுதல் தகவல். ஐரோப்பாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் முறையாக ஜிஓவி சாட்காம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூர் அண்ட் என்கிரிப்டட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஆல்மோஸ்ட் இப்போ 2027 அவங்க டார்கெட் வைக்கிறாங்க. இனி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே 5 டிஃப்ரெண்ட் மெம்பர் ஸ்டேட் நாடுகள் சேர்ந்து
பெரிய ஒரு பேண்ட்வித்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்னுடைய ஸ்பேஸ் சர்வீஸை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 2027க்குள்ளே நாங்கள் இதை சக்ஸஸ் பண்ணுறோன்றாங்க. மொத்தம் 290 சேட்டலைட்டு 2029க்குள்ளே பிளான் பண்ணுறாங்க. இது உக்ரைனுடைய கான்ஃப்ளிக்டோட ஜியோ டென்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரோப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2030க்குள்ளார அமெரிக்கா கிட்ட இருந்து விலகணுன்ற முடிவில் இந்தியாவும் வந்து துணை புரியும் என்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடுதல் இனி இந்தியாவிலிருந்து இணைந்து அவங்க சேட்டலைட் அனுப்புவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒப்பந்தங்களும் நேற்று கையெழுத்தாக இருக்கிறது என்று கூடுதல் தகவல். ஃப்ரான்ஸுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கானுடைய மைக்ரோசாஃப்ட்னுடைய டீமு அப்புறம் இந்த ஜூம் கால் இந்த இரண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஓன் அஃபீஷியல் ஆப் விஷோ அப்படின்ற ஒரு ஆப்பை தான் பயன்படுத்தணும், வீடியோ காலிலிருந்து எல்லாமே. ஏன்னா நிறைய எங்களுடைய இராணுவ தகவல்கள் இது எல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு நம்பகத்தன்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாடுகளாக. ஏதோ ட்ரம்ப் இன்னைக்கு வந்து பெரிய உரையில் வந்து ஓஹோ நான் வந்து பொருளாதாரத்தில் வளர்த்திட்டேன், அதை பண்ணிட்டேன், நம்ம தான் கிங்கு, மற்றவங்கலாம் வந்து டம்மி அப்படின்ற மாதிரிலாம் பேசுனது எல்லாமே இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அவரே உணர்வார். எல்லா மிரட்டல் உருட்டல் எல்லாமே வந்து ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அது மாற ஆரம்பிக்கும் என்பதை ட்ரம்ப் அவர்கள் என்னைக்கு உணர போறாருன்னு தெரியல. இந்தியாவை என்னன்றாரு, 50% வரியை வந்து நீங்க பே பண்ணுங்க அப்படின்றாரு. 50% வரி இந்தியா பே பண்றாங்களா, உங்க மக்கள் தான் பே பண்றாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ ஈரான் விவகாரத்தை பார்க்கும்போது ஒரே போட்டாரு. இந்த எக்ஸலத்தில் பார்க்கும்போது புதிய பிரைம் மினிஸ்டர் நௌரி அல் மல்கி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவுக்கு சாதகமாக அந்த பிரைம் மினிஸ்டர் தேர்தலில் தோல்வியுற்றிருக்கிறார். புதிய பிரதமர் என்பவர் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நபர் என்று சொல்லப்படுகிறது. அதனால இவர் என்ன பண்றாரு, புதுசா வந்தார்னா அவரால் பாவர்ட்டியும் இது எதுவுமே ஒழிக்க முடியாது. அதனால நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், மறுபடியும் அமெரிக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் 0 சக்சஸ், அதனால மறுபடியும் மேக் ஈரான் கிரேட் அகைன். ஜனநாயக முறைப்படி ஒரு பிரதமர் தேர்ந்தெடுத்து வருகிறார் என்றால் அவர் வரக்கூடாது, அவர் வந்தால் எங்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். தாக்குதல் நடத்துவதற்கான எதிர்ப்புகளை ஈராக் தெரிவித்திருக்கிறது. எங்களோட நிலைகளிலிருந்து தாக்கல் நடத்தக்கூடாது என்று புதிய பிரைம் மினிஸ்டர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இதுக்கு முன்னே இந்த ஒரு கொடுக்கல. அதனால ஈராக்கினுடைய பேஸை அமெரிக்கா பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணி ஈரான் மீது தாக்கல் நடத்துவதை இந்த தடவை ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதனால மனுஷன் ஓடி வந்து திடீர்னு மேக் ஈராக் கிரேட் எகைன், அப்பா எங்க தான்ப்பா நீங்க கிரேட் எகைன் பண்ணாத நாடு எதுப்பா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியுது. ஆனா ஒரு வார்த்தை கிளாரிட்டியா புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய அற்புதமான கப்பல் அப்படியே கடலில் மிதந்து போயிட்டு ஈரானை பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருந்து பெரிய அளவுக்கான ஒரு கிளாப்பை பார்க்க முடியுது. இந்த தாக்குதல் என்பது பேச்சுவார்த்தை வரன்னு திடீர்னு நம்ம கிட்ட கெஞ்சுறாங்க. பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா தப்பிக்கிறாங்க, இல்லைன்னா முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானை கேட்டால் நாங்கள் எப்போ கோட்டசாமி சொன்னோம் பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் இவர் என்னன்றாரு, பேச்சுவார்த்தைக்கு வருகிறாருன்றாங்க. நெருங்கி விட்டது தாக்குதல் என்பதை உணர்கின்ற தருணம் இது. ஏன்னா நெதன்யாகு அவர்கள் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடிஞ்சது. ஒன்று, ட்ரம்ப் அவர்கள் டிசைட் பண்ணுறது, அவரு ஒரு பக்கம் டிசைட் பண்ணுறாரு, நாங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு சினாரியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரீகன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நாங்கள் முழுக்க ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை டீமிலிட்டரி ஜோன் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். 1. 2வது, கத்தார் சோல்ஜர்ஸும் துருக்கி சோல்ஜர்ஸும் இருக்கக்கூடாதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்றது ஒரு வார்த்தையும் சொல்கிறார். இந்த வார்த்தை எதுக்காகனா அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க, காசா இந்த பக்கம் ஹவுதிகள், ஹிஸ்புல்லா, இந்த ப்ராக்சி குரூப்ஸ் எல்லாம் நாங்கள் முழுமையாக ஒழிக்கணுன்றாங்க. அதுவும் இப்போ ஹவுதிகள் வேற நேற்று ஈரான் மீது தாக்கல் நடத்தினா நாங்கள் சம்பவ இடத்துல இறங்க போகிறோம்னு சொன்னாங்க இல்லையா. இந்த வரைபடத்தை உங்களுக்காகவே பிரத்யேகமாக பாருங்கள். இந்த வரைபடத்தில் 1, 2, 3 மற்றும் 5 தீவுகள் ஏமனை சுற்றி ஹவுதிகளை தாக்கல் நடத்துவதற்கான பிரத்யேக ஏற்பாடு இருக்கிறது. இந்த தடவை இஸ்ரேல் ஏதாவது கொஞ்சம் என்னன்னா போட்டுருவாங்கன்ற அடிப்படையில் நம்பர் 1 ஜுவாஹர் ஐலாண்ட் இருக்கு. இந்த ஐலாண்டில் அவங்க ஆல்மோஸ்ட் ரன்வேவும் இருக்குது. ரன்வே வந்து 2 கிலோமீட்டர் பக்கம் வைத்திருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் ரேடார் சிஸ்டம் இருக்குது. பெரிய அளவுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பிரிம் ஐலாண்ட் சொல்கிற 2 இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேயே வந்து ரன்வே இருக்குது, ஏர்போர்ட்டு இருக்குது, ஹேங்கர்ஸும் இருக்குது. பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரெட் சீல் ஆப்ரேட் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்து 3 பார்த்தோன்னா பேர்பரா பேஸ் அண்டு போர்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல மிலிட்ரி ஆப்ரேஷன் ஏமன் அண்டு சூடான் பர்பஸாகவே உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே ஹவுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக கூட பார்க்கலாம். யுஏஇ கூட பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். 4 அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா போசோ அப்படின்னு சொல்லிட்டு பொசாசோன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது. மெஷினரி ஸ்டோரேஜ் ஏரியாஸ், ஏர் டிஃபென்ஸ் ரேடார் காம்ப்ளெக்ஸ், ஆயுதங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. அங்கேயும் பெரிய அளவுக்கு சப்ளை ஆஃப் ஆப்ரேஷன் சூடான் ஏமனுக்கு எதிராக ஆப்ரேஷனுக்காக வைத்திருக்காங்க. 5 ஏபிடி ஹல் குரி ஐலாண்ட், அங்கேயும் பெரிய அளவுக்கு ஆங்கர்ஸ், டெக்னிக்கல் ஏரியாஸ், ஏர்லி வார்னிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே பெரிய அளவுக்கு வைத்திருக்காங்க. பர்பஸ் ஹவுதிக்கில் அட்டாக் பண்ணுவதற்காகவே இந்த இடத்துல வந்து வைத்திருக்காங்க. 6 சம்ஹா ஐலாண்ட், இந்த இடத்துலையும் தொடர்ந்து இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹவுதிக்கள் நினைக்கிறாங்க இந்த தடவை வந்து முடிச்சிருவோன்ட்டு. பட் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த 6 தீவுகளை முழுமையாக ஹவுதிக்களை வந்து ரவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது ஹவுதிக்கள் ஏதாவது வாழாட்டினாங்கன்னா இந்த தடவை இஸ்ரேல் தனது கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. இஸ்ரேல் தனது கண்ட்ரோல் எடுத்து முழுமையாக தாக்கல் நடத்த போகிறாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் பிரத்யோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஹவுதிக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுவுமே இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த ஒரு கேப் வந்தது இல்லை, இந்த கேப்பில் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். முதல் முறையாக தொடர்ந்து 2 ட்ரோன்களும், ஈரான் ட்ரோன், அமெரிக்கா ட்ரோனும் வந்து பெரிய அளவுக்கு பறந்துகிட்டே இருக்குது, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கனை வந்து முழுமையாக நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு தொடர்ந்து ஐரோப்பாவுக்கு ஒரு அச்சுறுத்தல், ஐரோப்பான்னு எடுத்து பாருங்கள், அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்று காலையில் கூட TC-135 இன்டெலிஜென்ட் ஏர்கிராஃப்ட் கத்தாரில் வந்து லேண்ட் ஆகிருக்கு. முழுக்க இது இன்டெலிஜென்ட் ஏர்கிராஃப்ட் ரொம்ப அவசரமாக வந்து இறங்கியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஈரானும் வந்து டெல் அவிவை மிரட்டி இருக்காங்க. முடிச்சுடுவோம் கதையை, ஒரே ஒரு குண்டு, கொத்து குண்டுகள் போட்டோம்னா கொத்தாக போய் சேர்ந்துருவீங்க, அமெரிக்கா கூட சேர்ந்து ஆட்டம் போடாதீங்க அப்படின்னு ஈரான் மிரட்டி இருக்காங்க. நெதன்யாகு அவர்களும் சொல்லிட்டாரு, ஈரான் அப்படி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கற்பனையில நினைக்க முடியாத அழிவுகளை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. நீங்கள் கற்பனையில் நினைப்பீங்க ஒரு அழிவு, அந்த கற்பனையும் தாண்டி ஒரு பெரிய அழிவுகளை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு யார் சொல்கிறது? அவர் சொல்கிறாரு. அப்போ 2 தரப்புலையும் வந்து மிரட்டல் பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷனில் பார்க்க போகிறோம். எப்படி அடுத்தது நம்ம ஆக்ஷனில் பார்க்க போகிறோம், என்ன நிகழ்வு நடக்க போகிறதுன்ற. ரொம்ப நாளாக ஆச்சு உங்ககிட்ட காசாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போய், அதனால் இன்னைக்கு கொஞ்சம் காசாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். வாங்க நண்பர்களே, நம்ம முதல்ல தரையிறங்குற இடம் வந்து இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்க்க முடியுது. 1, 2, 3 அப்படின்னு இருக்கு பார்த்தியா. 1 அந்த ஜாப்லியா கேம்ப் இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அது இன்னுமே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 2 பார்த்தோம் அப்படின்னா காசா பகுதிக்குள்ளே நேற்று கூட ஏர் ஸ்ட்ரைக், அதாவது ஜனவரி 19 25 ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க, தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. 3வது இங்கே தான் ரெஃப்யூஜி கேம்ப் ஒன்று வைத்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இஸ்ரேலினுடைய நேவி ஷிப்பிலிருந்து அந்த கோஸ்ட் கார்டு எல்லை பகுதியிலும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அமைதி ஒப்பந்ததுக்கப்புறம். அப்புறம் டயரில் டெவலப்மெண்ட் பகுதியில் பாருங்கள், பாலஸ்தீன் பிரிசனரை வந்து இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அடுத்து இந்த பக்கம் எகிப்தோட எல்லை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கு பார்த்தீங்க. இதுதான் நேற்று ராஃபாவுடைய பகுதியில் கொஞ்சம் நிறைய இஸ்ரேல் இராணுவம் ஃபுல்லாக போயிட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இப்போ இது ஃபுல்லாக இஸ்ரேல் வெளியேற்றனால அந்த பக்கம் மட்டும் தான் உள்ளே இருக்காங்க. அங்கேயும் நேற்று ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. இது இஸ்ரேலுக்குள்ள நிலைமைங்க. சிரியா என்னதான் ஆச்சு அப்படின்னா, சிரியாவில் இன்னும் ஒரு கொஞ்சம் பகுதி அப்படியே நிற்குது. அல் சஃபான்ற பகுதி, அல் அவல்ன்ற பகுதிக்கு மேலே கொஞ்சம் முன்னேறி இருக்காங்கன்றதையும் கேள்விப்பட்டேன் நான். இங்கே அயன் அல் ஹராப் இருக்குல்ல, அந்த பகுதியிலையும் அந்த காக்கி கலர்மா இருக்குல்ல, அது மட்டும் பெண்டிங் இருக்குது. பெரும்பாலான படைகள் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. பட் அல் அசாக்கா பகுதியில் கொஞ்சம் தடுமாறுறாங்க இஸ்ரேல். பெரிய அளவுக்கு முன்னேறினாங்க. அங்கே இந்த குவாமிஷ்லின் இருக்கு பாருங்கள், மேலே துருக்கி மேலே குவாமிஷ்லின்ற பகுதியில் அங்கே ரஷ்யானுடைய மிலிட்ரி பேஸ் இருக்குங்க. ரஷ்யானுடைய மிலிட்ரி பேஸ் வந்து நேற்று அவசரமாக வெளியேறி இருக்காங்க. ரஷ்யா வந்து சிரியா கிட்ட டைம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள், நான் கொஞ்சம் வெளியேறிக்கிறோன்னு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஈராக் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி 80% பக்கம் சிரியானுடைய பார்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், இல்லீகல் வந்து இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு நாங்கள் தடுத்துட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. துருக்கியை வந்து நைஜீரியா கிட்ட மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க, டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அளவுக்கு. இனி நைஜீரியானுடைய
டெரரிஸை முழுமையாக வேறறுப்பதற்கு துருக்கி வந்து பக்கபலமாக இருக்கும். இனி தீவிரவாதிகள் அந்த ஏரியாவில் நடமாட முடியாது, அது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து துருக்கி தரப்பில் சொல்லிட்டாங்க. அதை புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். வீடியோட நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இன்னும் ரஷ்யா பாடத்தை உணரவில்லை, ஆப்கானிஸ்தான்கிட்ட தோற்று அதுக்கப்புறம் நம்மகிட்ட தோத்துட்டு ஓட போகிறாங்க கூடிய விரைவில் என்ற ஒரு டைலாக்கை சொல்லியிருந்தார். ஆனால் இன்று ஒரு 50 ட்ரோனுக்கு மேலே மறுபடியும் என்னோட இன்னொரு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீதும் சிவிலியன்ஸ் மீதும் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருந்தார். பெரிய அளவுக்கு தொடர்ந்து, ஏன்னா இவர் இப்போ தான் கொஞ்சம் பவர் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேட்டரி எல்லாம் வந்து வைக்கிறாரு, மறுபடியும் அடிக்கிறாங்கன்ற கூடுதல் தகவல். ஒடிசா துறைமுகத்தை தும்சம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. யார்? ரஷ்யா தரப்புலேருந்து பெரிய அளவுக்கான தாக்குதலும். தற்போது வரை இந்த வரைபடத்தை பார்த்தோம்னா லொஹான்ஸ், டானக்ஸ், மல்டிபோல், கெர்சன் இந்த பகுதி எல்லாமே ரஷ்யா தன் வசப்படுத்தியிருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். இது தற்போது வரை இருந்த தகவல். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவோட முடிக்கலான் இருக்கேன். இது வந்து ஐஸ் டீ சுனாமி இந்த மாதிரி உரை பணிகள் வரும்போது நேற்று கூட பாருங்கள், நைஜீரியான்னு வருது பாருங்கள், அந்த கனடாவில் இருக்கக்கூடிய நயாகரா வீழ்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக அப்படியே தண்ணி ஊற்றுது, கீழே ஃபுல்லாக ஐஸாக மாறின அந்த ஒரு பதிவு கூட பயங்கரமாக வயலாக இருந்தது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இந்தியா சட்டவிரோதமாக இது வரைக்கும் 28,830 பேர் பிடிப்பட்டிருக்காங்களாம். 2024 85,119 இந்தியர்கள் பிடிச்சாங்களாம். ஆனால் 2025 23,820 ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. பரவாயில்ல, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த சட்டவிரோதமாக போகிறது என்பது குறைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்தியர்களே வந்து 85,000 பேர் பக்கம் போயிருக்காங்க. இப்போ 23,830 பேர் வந்து போயிருக்காங்க என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.